Welcome to Good Effort channel. Good morning students. இன்னைக்கு நம்ம cubic numbers பார்க்கலாம். You know the word cube from geometry. A cube is a solid figure whose all sides meet at right angles and are equal. இங்க நம்ம cube அப்படின்ற வேர்டு வந்து ஜாமெட்ரி வேர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. கியூப் அப்படின்ற வேர்டு ஜாமெட்ரிலேருந்து வந்தது. இங்கே கியூப் அப்படின்றது ஒரு சாலிட் ஃபிகர், நம்ம பார்த்துருக்கோம்ல சாலிட் ஃபிகர். இது வந்து ஒரு சாலிட் ஃபிகராக சொல்கிறாங்க. கியூப் வந்து ஒரு சாலிட் ஃபிகர். இதோட சைட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, ஆல் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். அதோட ஆங்கிள்ஸ் வந்து ரைட் ஆங்கிள்ஸ் 90 டிகிரியாக இருக்கும். அதுக்கப்புறமா இதோட சைட்ஸும் ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஹவு மெனி கியூப்ஸ் ஆஃப் சைட்ஸ் 1 சென்டிமீட்டர் மேக் ஏ கியூப் ஆஃப் சைட் 2 சென்டிமீட்டர். இப்போ சைடு 1 சென்டிமீட்டர் அளவுள்ள கியூபை வச்சு 2 சைட்ஸ், அதாவது சைட் ஆஃப் 2 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர் ஒரு சைடு. இப்போ ஒரு சென்டிமீட்டர் வந்து கியூப் இருக்குது அப்படின்னா 2 சென்டிமீட்டர் கியூப் பண்ணுறதுக்கு எத்தனை க்யூப்ஸ் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம லாஸ்ட் இயர்லேயே பார்த்துருக்கோம். இது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்னா, ஹவு மெனி நம்பர் ஆஃப் க்யூப்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோன்னா, என்ன நம்ம கேட்டிருக்காங்களோ இந்த க்யூப்ஸ் ஆஃப் சைடு இருக்குல்ல, இதுக்கு என்ன கேட்டிருக்காங்களோ இதுக்கு நம்ம வால்யூமாக கண்டுபிடிப்போம். அப்போ வால்யூம் ஆஃப் கியூப் is equal divided by volume of cube. Volume of cube. இப்போ பெரிய நம்பர் என்ன இருக்குது, 2 கியூப், இங்கே 1 கியூப், அப்போ 8/1. ஸோ எத்தனை கியூப் நமக்கு தேவைப்படுது? ஹவு மெனி கியூப்ஸ் ஆஃப் சைடு 1 சென்டிமீட்டர் மேக் ஏ கியூப் ஆஃப் சைடு 2 சென்டிமீட்டருக்கு 8 கியூப்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. 8 கியூப்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. இதே மாதிரி ஹவு மெனி கியூப்ஸ் ஆஃப் சைடு 1 சென்டிமீட்டர் வில் மேக் ஏ கியூப் ஆஃப் சைடு 3 சென்டிமீட்டர். சைடு 3 சென்டிமீட்டர் பண்ணக்கூடிய ஒரு கியூபு எத்தனை சைடு தேவைப்படுது, 1 சென்டிமீட்டர் அளவுள்ள கியூப் வந்து எத்தனை தேவைப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம இங்கே வால்யூம் ஆஃப் கியூப் வந்து எது கிரேட்டஸ்ட் நம்பரோ அதை முதல்ல போட்டணும் நியூமரேட்டரில். 3 கியூப் பை இங்கே 2 கியூப்னு போட்டலாம். அப்போ 1 கியூப்னு போட்டலாம். 1 கியூப், அப்போ 27 டிவைடட் பை 1. ஸோ நமக்கு எத்தனை கியூப் தேவைப்படுதுன்னா 27 கியூப்ஸ் வந்து தேவைப்படுது. 3 சென்டிமீட்டர் கியூப் வந்து சைடு 3 சென்டிமீட்டர் கியூப் பண்ணுறதுக்கு நமக்கு 27 கியூப்ஸ் தேவைப்படுது. எந்த அளவுக்கு? 1 சென்டிமீட்டர் கியூப் வந்து 27 நம்பர்ஸ் ஆஃப் கியூப்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். கன்சிடர் த நம்பர்ஸ் 1, 8, 27. These numbers are called perfect cubes. Can you see why they are named so? ஸோ ஏன் வந்து அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, பர்ஃபெக்ட் கியூப்ஸ்னு எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ இந்த 1 × 1 × 1 இது வந்து 3 டைம்ஸ் சேம் நம்பரில் 3 டைம்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அதனால தான் இதை வந்து கியூப் அப்படின்னு சொல்கிறோம். ஈச் ஆஃப் தம் ஆப்டைன்டு பை மல்டிப்ளைங் ஏ நம்பர் பை இட் செல்ஃப் 3 டைம்ஸ். ஸோ சேம் நம்பர் 3 டைம்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்ட் கியூப் கிடைக்கும். சரி, இஸ் 9 a கியூப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 9 வந்து ஒரு கியூபா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 9 வந்து ஒரு கியூப் கிடையாது, அது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான், கியூப் கிடையாது. இப்போ வந்து 1 கியூபுக்கு 1 போடுவோம், 2 கியூபுக்கு 8னு போடுவோம், 3 கியூபுக்கு 27 போடுவோம். அப்போ இங்கே நடுவில் வந்து இருக்கக்கூடிய 9 வந்து கியூபா அப்படின்னு கேட்டால் அது வந்து ஒரு பர்ஃபெக்ட் கியூபு கிடையாது. 9 இஸ் நாட் ஏ பர்ஃபெக்ட் கியூப் நார் இஸ் எனி நம்பர் ஃப்ரம் 10 to 26. அதுக்கடுத்து வரக்கூடிய நம்பர் 10லேருந்து இங்கே 27 பர்ஃபெக்ட் கியூபு. ஆனால் 27 வரைக்கும், 10லேருந்து 26 வரைக்கும், 10 to 26 வரைக்கும் எந்த நம்பருமே பர்ஃபெக்ட் கியூப் கிடையாது. Can you estimate the number of unit cubes in a cube with an edge length 4 units? இப்போ 4 யூனிட்ஸ் இருக்கக்கூடிய இந்த கியூபில் எஸ்டிமேட் பண்ண சொல்லியிருக்காங்க நம்பர் ஆஃப் யூனிட் கியூப்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ இதில் எத்தனை லேயர் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஸோ இங்கே வந்து நமக்கு 1, இங்கே ஒரு லேயர் இருக்குது, நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு லேயர் 2, இங்கே ஒரு லேயர் 3, இங்கே ஒரு 4 லேயர்ஸ் இருக்குது. 4 such லேயர்ஸ் இருக்குது. ஈச் ஸ்கொயர் லேயர் ஹேஸ் 16 கியூப்ஸ். ஒவ்வொரு ஸ்கொயர் லேயர்லேயும் 16 கியூப்ஸ் இருக்குது. அண்ட் தெர் ஆர் 4 such லேயர்ஸ். ஸோ த டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட் கியூப் இஸ் 4 × 4 × 4 64 இருக்குது. அப்போ டோட்டல் வந்து நமக்கு 64 கியூப்ஸ் இருக்குது. இதே மாதிரி நமக்கு
5 யூனிட் கியூப்ஸில், அதாவது 5 × 5 யூனிட் கியூப்ஸில் எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்டோன்னா 5 கியூப், அதாவது 125 கியூப் வந்து இருக்கும். இப்போ இதோட ஜென்ரல் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா n × n × 3 டைம்ஸ் n மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு n கியூப் வரும். அதான் ஜென்ரல் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க 1 கியூப்லேருந்து 20 கியூப். இதை நான் வந்து ஃபில்அப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த டேபிள் மூலமாக நம்ம என்னென்ன அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த டேபிளில் பாருங்கள், ஆட் நம்பர் 1 வந்து ஒரு ஆட் நம்பர். ஆட் நம்பரில் 1 கியூபுக்கு என்ன வருது? 1 வருது. அப்போ ஆட் நம்பர் இங்கே போட்டோம் அப்படின்னா கியூபில் நமக்கு ஆன்சரும் நமக்கு என்ன வருது? ஆடாக வருது. இப்போ நீங்கள் இதே வந்து செக் பண்ணி பாருங்கள். 3 கியூப் இருக்குது. 3 கியூபுக்கு நமக்கு என்ன போட்டிருக்கோம்? 27. 3 கியூப் வந்து 3 ஒரு ஆட் நம்பர், 27 இதுவும் ஒரு ஆட் நம்பர். அப்போ ஆட் நம்பரில் வந்து கியூப் நம்பர் போட்டோம் அப்படின்னா நமக்கு யூனிட் டிஜிட்டில் ஒரு ஆட் நம்பர் தான் வருது. இதே மாதிரி நீங்கள் ஈவன் நம்பர் பாருங்கள். இப்போ 2 கியூபில் 2 வந்து ஈவன் நம்பர், 8 நமக்கு ஆன்சர் என்ன வருது? அதுவும் ஈவன் நம்பராக வருது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஈவன் நம்பராக போட்டோம், ஹோல் கியூபில் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன வருது? அதுவுமே ஈவனாக தான் வருது. ஸோ நெக்ஸ்ட் இந்த டேபிளில் நம்ம என்ன அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னா, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? வாட் பேட்டர்ன்ஸ் டு யூ நோட்டீஸ்? நெக்ஸ்ட் வந்து வி நோ தட் 0, 1, 4, 5, 6, 9 ஆர் தி ஒன்லி லாஸ்ட் டிஜிட்ஸ் பாசிபிள் ஃபார் ஸ்கொயர்ஸ். இப்போ ஸ்கொயர்ஸில் போய் நம்ம படித்தோம்ல, இப்போ ஸ்கொயர்ஸில் நமக்கு என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா லாஸ்ட் யூனிட் டிஜிட்டில் 1, 4, 5, 6, 9 இருந்துச்சு அப்படின்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கலாம். பாசிபிள் தான் சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லலை. யூனிட் டிஜிட்டில் இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கலாம் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பெர்ஃபெக்ட் கியூபில் எந்தெந்த நம்பர் இருந்துச்சுன்னா நமக்கு பாசிபிள் கியூப்ஸ் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதே மாதிரி ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் நம்ம அப்சர்வ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 0 இருந்துச்சுன்னா நமக்கு யூனிட் டிஜிட்டில் 0ன்னு வருது. 0 இருக்கா? நெக்ஸ்ட்டு 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 கியூபில் நமக்கு கியூப் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லாஸ்ட் யூனிட் டிஜிட் 1 வருது. இப்போ நெக்ஸ்ட் இதிலே பாருங்கள், 1 இருக்கா? 1 கியூப், 11 கியூப் இருக்குது. லாஸ்ட் டிஜிட் என்ன வந்திருக்கு? 1ன்னு வந்திருக்கு. அப்போ எந்த நம்பரில் யூனிட் டிஜிட் இருக்கோ அதில் நமக்கு என்ன ஆகுது? திருப்பி ஆன்சரில் யூனிட் டிஜிட்லேயும் அதே சேம் நம்பரை வருது. 4 எடுத்துக்கோங்க. இப்போ 4 கியூப் இருக்குது. யூனிட் டிஜிட்டில் நமக்கு என்ன வருது? 4ன்னு வருது. இதே மாதிரி 4 இருக்கா? இப்போ இங்கே 14 கியூப் இருக்குது. யூனிட் டிஜிட் என்ன இருக்குது? 4ன்னு இருக்குது. அப்போ நமக்கு எந்த நம்பரில் யூனிட் டிஜிட் கியூபாக இருக்கோ அதே சேம் நம்பர் வந்து நமக்கு ஆன்சர்லேயும் யூனிட் டிஜிட் சேமாக தான் வருது. இப்போ 0, 1, 4, 5, 6, 9லையும் யூனிட் டிஜிட் வந்து சேமாக வரும். இப்போ 5 கியூப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூனிட் டிஜிட்டில் 5ன்னு வருது. 6 கியூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6ன்னு வரும். 9ன்னு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு 9 கியூபில் 9 வந்து யூனிட் டிஜிட்டாக வருது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே வந்து எண்டிங் டிஜிட் இப்போ வந்து 2ன்னு இருக்குது. 2 கியூப் இருக்குது. நமக்கு ஆன்சர் வந்துருக்குது 8ன்னு வருது. இதே நமக்கு 8 கியூப்னு வந்துச்சுன்னா எண்டிங் டிஜிட் வந்து 2வாக வருது. அப்போ எண்டிங் டிஜிட் நம்பர் 2வாக இருந்துச்சுன்னா நமக்கு 8ஆக வரும். எண்டிங் டிஜிட் 8ஆக இருந்துச்சுன்னா 2வாக வரும். இன்னும் கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இங்கே 12 கியூப் இருக்குது. எண்டிங் டிஜிட் எப்படி இருக்குது? நமக்கு யூனிட் டிஜிட் 8ஆக வந்திருக்கு. அதே மாதிரி 18 கியூப் வந்திருக்கு. இங்கே நமக்கு எண்டிங் டிஜிட் வந்து 8ல் இருக்குது. நமக்கு யூனிட் டிஜிட் வந்து 2ன்னு வந்திருக்கு. இதே மாதிரி இன்னொரு நம்பர் இருக்குது, 2 நம்பர். அது என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். 2 and 8 மாதிரி இன்னொரு 2 நம்பர் இருக்குது. என்னென்னா 3 and 7. இப்போ 3 கியூப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து நமக்கு யூனிட் டிஜிட்டில் 7ன்னு வரும். இப்போ 7 கியூபில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே யூனிட் டிஜிட்டில் 3ன்னு வரும். அப்போ நமக்கு எண்டிங் டிஜிட் 3ன்னு வந்துச்சுன்னா 7ம், எண்டிங் டிஜிட் நம்பர் 7ஆக இருந்துச்சுன்னா அது 3ஆகவும் இருக்கும். இப்போ இதில் பாருங்கள் 7ன்னு இருக்குது, ஆனால் நமக்கு இங்கே 3ன்னு வரும். இங்கே 13 கியூபில் 3ன்னு இருக்குது எண்டிங் டிஜிட், இங்கே வந்து யூனிட் டிஜிட்டில் 7ன்னு வருது. சரி, வேறு என்ன நம்ம அப்சர்வ் பண்ணலாம்? ஸோ வேறு கொஷின் பார்க்கலாம். இப்போ வேறு என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, similar to squares, can you find the number of cubes with 1 digit, 2 digit and 3 digit? What do you observe? இப்போ 1 டிஜிட்டில் நமக்கு என்ன வந்திருக்கு? 1 டிஜிட்டில் நமக்கு 1 வந்திருக்கு. 1 கியூப் 1, 2 கியூபில் 8. இப்போ 1 டிஜிட்டில் ஒரு நம்பர் நமக்கு ஆன்சர் வந்திருக்கு. இது பெர்ஃபெக்ட் கியூப்ஸ் வந்து பண்ணியிருக்கோம் நம்ம. 1 கியூபுக்கு 1, 2 கியூபுக்கு 8. அதே மாதிரி 3 கியூபுக்கு
27. இப்போ நமக்கு 2 டிஜிட் கிடச்சிருக்கு. இங்கே வந்து நெக்ஸ்ட்டு 4 கியூபுக்கு 64 2 டிஜிட் நமக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து 6 கியூபில் வந்து 216 7 கியூபுக்கு 343. ஸோ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக இதோட டிஜிட் இருக்குல்ல நம்பர் ஆஃப் டிஜிட்ஸும் நமக்கு என்ன ஆகுது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட்டாகவும் எழுதலாம். So, இப்போ the number of digits in a cube increases as the base number increases. இப்போ number of digits வந்து increase ஆகிட்டே இருக்குது பாருங்கள். இதில் 1 இதில் 2 numbers increase ஆகிருக்கு. இங்கே 2 number, இங்கே 3 numbers, இங்கே 3 numbers. இப்போ இதோட பேஸ் வந்து இது பேஸ் இந்த 1 இருக்குல்ல 2 இருக்குல்ல இதெல்லாம் வந்து பேஸ். இப்போ இந்த பேஸ் நம்பர் இன்க்ரீஸ் ஆக ஆக நம்பர் ஆஃப் டிஜிட்ஸும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் நம்ம இங்கே ஸ்டேட்மெண்ட்டாக எழுதியிருக்கோம். கேன் a cube end with exactly 2 zeros? எக்ஸாக்ட்லி 2 zeros நமக்கு இந்த க்யூப்பில் வந்து இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ கேன் ஏ கியூப் எண்ட் வித் எக்ஸாக்ட்லி 2 zeros அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம எதில் படிச்சிருக்கோம் ஸ்கொயர்ஸில் வந்து படிச்சிருக்கோம். எக்ஸாக்ட்லி 2 zeros இருந்துச்சுன்னா அது பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு படிச்சிருக்கோம். ஆனால் வந்து இங்கே கியூப் எண்ட் வித் எக்ஸாக்ட்லி 2 zeros அப்படின்னு கேட்டால் இல்லை. நோ ஏ கியூப் கேன் நாட் எண்ட் வித் எக்ஸாக்ட்லி 2 zeros. 2 zeros நமக்கு இங்கே எண்ட் ஆகாது. இப்போ வந்து இஃப் ஏ நம்பர் ends in exactly 2 zeros இப்போ வந்து ஒரு நம்பர் வந்து எக்ஸாக்டாக 2 zeros முடியுது 100ன்னு எடுத்துக்கலாம். இட் இஸ் divisible by 100 பட் நாட் பை 1000. இப்போ வந்து இதை வந்து 100ஆல் டிவைட் பண்ண முடியும் ஆனால் 1000ஆல் டிவைட் பண்ண முடியாது. 1000 இப்போ வந்து 100 வந்து 100ஆல் டிவைட் பண்ணலாம் ஆனால் 1000ல் டிவைட் பண்ண முடியுமா? 1000ல் டிவைட் பண்ண முடியாது. டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1/10 வரும். அப்போ 1/10 அப்படின்றது இங்கே வந்து பர்ஃபெக்ட் கியூப் வந்து கிடையாது. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு ஆன்சர் வந்து என்னென்னா நோன்னு எழுதிடலாம். இதுக்கு நோன்னு எழுதிடலாம். ஜஸ்ட் ஆஸ் வி கேன் டேக் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன் டெசிமல்ஸ் அண்ட் வி கேன் ஆல்சோ கம்ப்யூட் தி கியூப் ஆஃப் சச் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு கியூபுக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க 4/6 கியூபுக்கு 64 divided by 216. இங்கே வந்து அதே மாதிரி டெசிமல்லையும் கியூப் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க -6 கியூப். இதுக்குள்ளேக்கும் நம்ம கியூப் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ எல்லா விதமான நம்பர்ஸ்க்கும் நம்ம கியூப் கண்டுபிடிச்சிருக்கோம். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து டாக்ஸி கேப் நம்பர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம டாக்ஸி கேப் நம்பர்ஸ் பார்க்கலாம். ஒன்ஸ் when Srinivasa Ramanujan was working with G.H. Hardy at the University of Cambridge, Hardy had come to visit Ramanujan at a hospital when he was ill. Hardy had ridden in a taxi cab numbered 1729 and he remarked that 1729 was rather a dull number. Adding that he hoped that this was not a bad sign, Ramanujan immediately replied, No, Hardy, it is a very interesting number. It is the smallest number that can be expressed as the sum of 2 cubes in 2 different ways அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு ஹார்டி வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ராமானுஜனுக்கு வந்து அவங்களுக்கு கணித மேதை ராமானுஜர் அவர்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாதப்ப ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க போயிருக்காங்க. அந்த டாக்ஸியில் ஏறி போயிருக்காங்க. டாக்ஸி வந்து நம்பர் 1729 அந்த நம்பரில் ஏறி போயிருக்காரு. ஸோ இவர் சொல்லியிருக்காரு அந்த டாக்ஸி நம்பரை பார்த்தேன் 1729 ரொம்ப டல்லான நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் ராமானுஜன் வந்து சார் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப டல்லான நம்பர் கிடையாது, இது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான நம்பர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா சம் ஆஃப் 2 கியூப்ஸ் இன் 2 டிஃப்ரெண்ட் வேஸ். ரெண்டு கியூப்ஸ் வந்து நான் ரெண்டு நம்பரோட கியூப்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1729 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1729 இது எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து 9 கியூப், இங்கே வந்து 9 கியூப் ப்ளஸ் இதை ஆட் பண்ணுங்கள், இது ஃபுல்லாகவே ஆட் பண்ணுங்கள், என்ன கிடைக்கும் 10 கியூப் கிடைக்கும். இப்போ சம் ஆஃப் 2 கியூப்ஸ் இன் 2 டிஃப்ரெண்ட் வே. சம் ஆஃப் 2 கியூப்ஸ் ஆட் பண்ணால் நமக்கு 1729 கிடைச்சிடும். அதுதான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 10 கியூபுக்கு என்ன வரும்? 10 கியூபுக்கு வந்து 1000. 9 கியூபுக்கு என்ன வரும்? 729. இதை ஆட் பண்ணி பாருங்கள் 1729. ஸோ அதுதான் இன்ட்ரெஸ்டிங் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் பாருங்கள் 1729ல் 1729 இப்போ இந்த 1 மட்டும் எடுத்திருக்காங்க. 1 கியூப் மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 1728ன்னு வரும். இப்போ இந்த 1728 எதுக்குரிய கியூப் அப்படின்னு கேட்டிங்கன்னா 12 கியூபுக்காக இருக்கும். இன்னொரு தடவை சொல்கிறேன். 1729ல் 1 சப்ராக்ட் பண்ணிடுங்க. சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 1728 கிடைக்கும். 1728க்கு எதுக்குரிய கியூப் அப்படின்னா 12 கியூப். அப்போ 12 கியூபையும் 1 கியூபையும் ஆட் பண்ணோம்னா 1729 நமக்கு கிடைக்கும்.
ஸோ இதே மாதிரி நிறைய இன்னும் 2 டாக்ஸி கேப் நம்பர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. 4104 13832. ஸோ இது வந்து எப்படி டாக்ஸி கேப் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம். 4104 பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. 4104. இப்போ 4104 வந்து 8 சப்ராக்ட் பண்ணிடலாம். 8 அப்படின்றது என்னென்னா 2 கியூப். இப்போ 8 சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 4096 வரும். 4096 எந்த நம்பருக்குரிய கியூப் அப்படின்னா நமக்கு வந்து 16 கியூபுக்குரியது. அப்போ 2 கியூப் ப்ளஸ் 16 கியூப் ஆட் பண்ணோன்னா நமக்கு 4104 கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த 4104 இருக்குல்ல, இந்த 4104ல் 4104 4 + 4 8 8 + 1 9. ஸோ 9 வந்து 9 கியூப் இருக்குது. 9 கியூப் வந்து 729. 729 சப்ராக்ட் பண்ணிடுங்க. 729 சப்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு 3375 கிடைக்கும். 3375 எதுக்குரிய கியூப் அப்படின்னா 15 கியூபுக்குரியது. அப்போ என்ன பண்ணலான்னா 4104ல் 9 கியூப் ப்ளஸ் 15 கியூப் இதை ஆட் பண்ணாலும் நமக்கு 4104 கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் டாக்ஸி கேப் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து 13832ன்னு சொல்லியிருக்காங்க. 13832. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம 20 கியூப் வந்து என்ன வரும்? 20 கியூப் வந்து 8000. ஸோ 20 கியூபாக போட்டலாம். 20 கியூப் வந்து 8000. அப்போ சப்ராக்ட் பண்ணுங்கள். இதை நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா 5832 கிடைக்கும். இப்போ இந்த 5832 எதுக்குரிய கியூப் அப்படின்னா 18 கியூப். 18 கியூபுக்குரியது. அப்போ 18 கியூப் ப்ளஸ் 20 கியூப் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 13832 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 2 கியூப். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 13832 13832ல் ஸோ நம்ம 2 கியூப் ஃபஸ்ட்டு போடலாம். 2 கியூப் வந்து 8. இதை நீங்கள் சப்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து 13824 கிடைக்கும். இப்போ இந்த 13824 எதுக்குரிய கியூப் அப்படின்னு பார்த்தோம்னா 24 கியூபுக்குரியது. ஸோ அப்போ 2 கியூப் ப்ளஸ் 24 கியூப் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 13832 கிடைக்கும். ஸோ அப்போ 2 நம்பரோட கியூப்ஸ் ஆட் பண்ணோன்னா நமக்கு எந்த நம்பர் கிடைக்குது? 4104 கிடைக்குது, 13832 கிடைக்குது, 1729 கிடைக்குது. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்ம டாக்ஸி கேப் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பெர்ஃபெக்ட் கியூப்ஸ் அண்ட் கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் பார்க்கலாம். கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் ஹேவ் எ ரோல் டு ப்ளே வித் கியூப்ஸ் டூ. லுக் அட் த ஃபாலோயிங் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஆட் நம்பர்ஸ், கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் அப்படின்னா 1, 3, 5, 7, 9, 11, 13, 15, 17, 19, 21 இதுதான் வந்து கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பரில் 1 வந்து 1 கியூப். நெக்ஸ்ட்டு 2 நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 நம்பர்ஸ் இருக்குல்ல, அப்போ இது வந்து 2 கியூப். இதை ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். த சம் ஆஃப் கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் 8. இது வந்து 1. இப்போ நெக்ஸ்ட்டு 3 நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. 3 நம்பர்ஸ்க்கு 3 கியூப். இதை ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும் அப்படின்னா 27 வரும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 4 நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. 4 நம்பர்ஸ்க்கு 4 கியூப். 4 கியூப்ஸ்க்கு 64. ஸோ இதுதான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு நம்பருக்கு 1 கியூப். நெக்ஸ்ட்டு 2 ஆட் நம்பர், சம் ஆஃப் கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸு ஆட் பண்ணிங்க அப்படின்னா 8 வரும். அது 2 கியூபு. இது பேட்டர்ன் நம்ம சொல்கிறோம். 2 நம்பர்ஸ் எடுக்கிறோம், 2 கியூப். 3 நம்பர்ஸ் எடுக்கிறோம், 3 கியூப் வருது. 4 நம்பர்ஸ் எடுக்கிறோம், 4 கியூப் வருது. நெக்ஸ்ட்டு 5 நம்பர்ஸ் எடுக்கிறோம், 5 கியூப் வருது. இது எல்லாமே ஆட் பண்ணால் நமக்கு எப்படி வருது? பர்ஃபெக்ட் கியூப். இது எல்லாமே பர்ஃபெக்ட் கியூப். நெக்ஸ்ட்டு வந்து 6 நம்பர்ஸ் எடுக்கிறாங்க. 6 நம்பர்ஸ்க்கு 6 கியூப். இதே மாதிரி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இதுக்கு நம்ம எல்லாம் எழுதலாம். 10 கியூப் எழுதலாம். 10 கியூபுக்கு 1000. ஸோ இதுதான் வந்து இந்த பேட்டர்னை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் வந்து நம்ம கேன் யூ டெல் வாட் திஸ் சம் இஸ் வித்தவுட் டூயிங் த கல்குலேஷன். ஸோ இதுதான் வந்து நம்ம ஆட் பண்ணாமல் நம்ம அப்படியே 1000ன்னு போட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து கியூப் ரூட் சொல்லியிருக்காங்க. வி நோ தட் 8 இஸ் ஈக்குவல் டு 2 கியூப். 2 கியூபை சிம்ப்ளிஃபை பண்ணோம் அப்படின்னா 2 கியூப் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 2 into 2. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 8 வரும். We call 2 the cube root of 8 and denote this by 2 is equal to cube root of 8. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 எப்படி எழுதுவோம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8க்கு இந்த மாதிரி எழுதுவோம். ஆனால் நம்ம
ஸ்கொயர்னு உள்ளே எழுதுறதில்ல. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8க்கு இங்கே உள்ள 2ன்னு எழுதுகிறோமா? இல்லை. ஆனால் க்யூப் ரூட்டுக்கு நம்ம கண்டிப்பாக இந்த 3யை உள்ளே போட்டு நம்ம எழுதணும். இந்த மாதிரி எழுதணும். க்யூப் ரூட் ஆஃப் 8. இப்போ இந்த க்யூப் ரூட் ஆஃப் 8க்கு நம்ம 2ன்னு எழுதலாம். அப்போ 2 வந்து க்யூப் ரூட் ஆஃப் 8. We call 2 the cube root of 8 and denote this by 2 is equal to cube root of 8. More generally, if y is equal to x cube, then x is the cube root of y. This is denoted by x is equal to cube root of y. ஸோ இந்த மாதிரி நம்ம டினோட் பண்ணிக்கலாம். x is the cube root of y இந்த மாதிரி நம்ம எழுதணும். அப்போ cube root of 8 is equal to இந்த 2 எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு சின்ன கான்செப்ட் இருக்குது. ஸோ இது எப்படின்னா, இப்போ க்யூப் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ, இது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ. ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏக்கு நம்ம உள்ள 2ன்னு எழுதுறதில்ல. ஸோ நம்ம 2 வச்சு எழுதலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏக்கு நம்ம இங்கே ஏ போட்டுட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இங்கே 2 நம்ம எழுதிடலாம். இங்கே வந்து 1 வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏக்கு சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஏ ரைஸ் தப்ப, அதாவது ரூட்டை நம்ம எடுக்கணும் அப்படின்னா ரூட் எடுத்து எழுதணும் அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு இந்த 1 வந்து நியூமரேட்டரில் போயிடும். இந்த 2 இருக்குல்ல, இங்கே எழுதியிருக்க இந்த 2 டினாமினேட்டரில் போயிடும். இப்போ ஏ ரைஸ் த பவர் 1/2 இது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏக்கு. இதே வந்து க்யூப் ரூட் ஆஃப் ஏக்கு எப்படி எழுதுவோம்? இங்கே டிஃபால்ட்டாக 1 இருக்குது. க்யூப் ரூட் எடுத்துகிட்டு நம்ம எழுதணும் அப்படின்னா ஏ ரைஸ் த பவர் 1/3. 1 வந்து நியூமரேட்டரில் வரும், 3 வந்து டினாமினேட்டரில் வரும். இப்போ இந்த க்யூப் ரூட் ஆஃப் 8 எடுத்துக்கலாம். இப்போ இந்த க்யூப் ரூட் ஆஃப் 8 ரைஸ் த பவர் 1 வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. இப்போ இதை ரூட் எடுக்கணும், க்யூப் ரூட்டை நம்ம எடுக்கணும்னா எப்படி எழுதுவோம்? அதுவும் இல்லாமல் இந்த 8ஐ வந்து இந்த 8ஐ வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? 8ஐ வந்து நம்ம 2 க்யூப்னே எழுதலாம். இப்போ இந்த 2 க்யூபுக்கு வந்து என்ன இருக்குது? 8 தானே. 2 க்யூபோட வேல்யூ 8 தானே. ஸோ இப்போ இந்த 2 ரைஸ் இந்த க்யூப் ரூட் ஆஃப் 2 க்யூப் இருக்குல்ல, க்யூப் ரூட் ஆஃப் 2 க்யூப், இதை வந்து நம்ம ரூட்டை எடுக்கணும் அப்படின்னா 2 ரைஸ் த பவர் இங்கே இருக்கிற 3 வந்து நியூமரேட்டர்லையும் இங்கே இருக்கிற 3 வந்து டினாமினேட்டர்லையும் எழுதிடலாம். அப்போ 3 கட் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்? 2 வரும். அப்போ க்யூப் ரூட் ஆஃப் 8 இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி நம்ம க்யூப் ரூட் ஆஃப் 27 பார்க்கலாம். இப்போ க்யூப் ரூட் ஆஃப் 27 இருக்குது. இப்போ இந்த 27 எந்த நம்பருக்குரிய க்யூப்? இந்த 27 3 க்யூப்க்குரியது. ஸோ இப்போ 27 இருக்கிற இடத்துல 3 க்யூப் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இந்த ரூட்டை நம்ம எடுக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி எழுதுவோம்? 3 ரைஸ் த பவர் இந்த 3 வந்து நியூமரேட்டர்லையும் இந்த 3 வந்து டினாமினேட்டர்லையும் எழுதிடலாம். அப்போ 1 வரும். அப்போ க்யூப் ரூட் ஆஃப் 27 இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ அதனால தான் இங்கே வந்து க்யூப் ரூட் ஆஃப் 27 இஸ் ஈக்குவல் டு 3ன்னு போட்டிருக்காங்க இங்கே. ஸோ இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நீங்கள் க்யூப் ரூட் ஆஃப் 1000 பார்க்கலாம். இப்போ நான் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேனோ அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எரேஸ் பண்ணிவிட்டு இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலான் இருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து க்யூப் ரூட் ஆஃப் 1000 பார்க்கலாம். க்யூப் ரூட் ஆஃப் 1000. ஸோ இப்போ வந்து இந்த 1000-ஐ 10 க்யூப்னு எழுதிடலாம். 10 க்யூப். ஸோ இப்போ க்யூப் ரூட் இல்லாமல் எழுதணும் அப்படின்னா 10 ரைஸ் த பவர் 3/3. ஸோ இதை கட் பண்ணிங்க அப்படின்னா 10 கிடச்சிரும். அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் 10 வரும். ஸோ இன் ஜென்ரல் ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா க்யூப் ரூட் ஆஃப் n க்யூப் இஸ் ஈக்குவல் டு n அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ ஹவு டு வி ஃபைண்ட் அவுட் இஃப் எ நம்பர் இஸ் எ க்யூப்? Taking inspiration from the case of squares, let us see if we can use prime factorizations. எப்படி வந்து இது வந்து ஒரு நம்பர் வந்து பர்ஃபெக்ட் க்யூப் அப்படின்றத எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் மூலமாக நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ 3375 இருக்குது. இது ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் பர்ஃபெக்ட் க்யூபாக இல்லையா அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது வந்து யூனிட் டிஜிட் வந்து பார்த்திங்கன்னா 5ன்னு இருக்குது. ஒன்று 3ல் போகும், இல்லைனா 5ல் போகும். 3ல் போகுதா இல்லையா அப்படின்றத இப்போ 3ல் போகுதா இல்லையா அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னா முதல்ல இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். 3 + 3 7 + 5. ஸோ இங்கே 10 இங்கே 13 15 அப்போ 18. இப்போ 18 வந்து டிவிசில் பை 3. இப்போ 3ல் போகும். ஈவன் நம்பரில் இருந்துச்சுன்னா நம்ம 2ல் போயிடலாம். ஆட் நம்பரில் இருந்துச்சுன்னா 3ல் போகுமா இல்லை 5ல் போகுமா அப்படின்றத பார்க்கணும். ஸோ இது வந்து 3ல் போகும். இப்போ 3 டேபிளில் இது 1 டைம், இது 1 டைம், இது 2 டைம்ஸ். 2 3s are 6.
இப்போ பேலன்ஸ் 1 இருக்கும். இது வந்து 2 டைம்ஸ். இங்கே வந்து 15 இருக்குது. ஸோ 5 டைம்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி தான் 5ல் இருக்குது. ஸோ ஈவன் நம்பரில் இல்லை, ஆட் நம்பரில் இருக்குது. ஆட் நம்பர்னால் 3 இல்லைனா 5ல் தான் பார்க்கணும். அப்போ 1 + 1 + 2 + 5 இதை ஆட் பண்ணி பாருங்கள். 2 4 5 9 9 வந்து டிவிசிபிள் பை 3. அப்போ 3 டேபிளில் போகும். அப்போ 3 3s are 9. பேலன்ஸ் வந்து 2 இருக்குது. இங்கே 22. இப்போ 22னா 7 3s are 21. பேலன்ஸ் 1 இருக்குது. இங்கே 5 3s are 15. ஸோ இப்போ வந்து திருப்பி பார்க்கலாம். 7 + 3 10 10 + 5 15. இதுவும் 3 டேபிளில் போகும். அப்போ இது 1 டைம். 2 3s are 6. பேலன்ஸ் 1. அப்போ இது 5 டைம்ஸ் போகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 5 டேபிளில் போகலாம். இங்கே 5 டேபிளில் 2 5s are 10. பேலன்ஸ் 2 5 5s are 25. ஸோ 5 டேபிளில் 5, இங்கே 5, இங்கே 1. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 3375 is equal to 3 times 3 3 times 5 வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம பேர் பண்ணி சேர்த்து எழுதிடலாம். 3 × 5 3 × 5 3 × 5. இது எத்தனை தடவை வந்திருக்கு? 3 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ இங்கே 3 × 5 ஹோல் க்யூப்னு போட்டிருக்கோம். இப்போ வந்து இதை மல்டிப்ளை பண்ணிடுங்க. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 15 க்யூப். அப்போ இது வந்து எப்படி இருக்குது? 3375 வந்து 15 க்யூப். 15 க்யூப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3375 வரும். ஓகே, இது வந்து இப்போ நம்ம க்யூப் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இது எந்த நம்பருக்குரிய க்யூப் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இது க்யூப் ரூட் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். க்யூப் ரூட் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து என்ன நம்பர் கண்டுபிடிச்சிருக்கோமோ, இப்போ க்யூப் ரூட் ஆஃப் 3375, க்யூப் ரூட் ஆஃப் 3375 இதை வந்து நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் என்ன நம்பர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோமோ அது எல்லாமே இந்த க்யூப் ரூட்டுக்குள்ளே எழுதிக்கோங்க. 3 × 3 × 3 × 5 × 5 × 5. ஸோ ஸ்கொயர் ரூட்டில் வந்து நம்ம 2 2 நம்பரை குரூப் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து க்யூப் ரூட்டில் 3 3 நம்பர்ஸை குரூப் பண்ணிடணும். இப்போ இந்த ஒரு குரூப்லேருந்து ஒரு நம்பரை வெளியில் எடுத்துடலாம். இந்த குரூப்லேருந்து ஒரு நம்பரை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு 3 × 5 15. அப்போ க்யூப் ரூட் ஆஃப் 3375 is equal to 15. இதுதான் வந்து ஸ்டெப்ஸு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இஸ் 500 a பர்ஃபெக்ட் க்யூபா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பர்ஃபெக்ட் க்யூப் இப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? ஒரு குரூப்பில் 3 நம்பர்ஸ் இருந்தால் தான் நம்ம அதை வெளியில் எடுக்க முடியும்னு சொல்லியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா 5 வந்து 3 டைம்ஸ் இருக்குது, 2 வந்து 3 டைம்ஸ் இருக்கா? இல்லை. அப்போ therefore 500 is not a perfect cube அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இந்த டேபிளில் பாருங்கள், இதில் வந்து 4 க்யூப் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 4 க்யூப் is equal to 64 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த 4க்கு முதல்ல ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ 4க்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பார்த்தீங்கன்னா 2 × 2 ப்ரைம் ஃபேக்டர்ஸ் வந்து கண்டுபிடிச்சா 2 × 2. இப்போ இந்த 2 க்யூப் பண்ணிடுங்க, இங்கேயும் 2 க்யூப் பண்ணிடுங்க. 2 க்யூபுக்கு என்ன வரும்? 8. இங்கே 8. அப்போ 8 × 8 64. ஸோ இதுதான் வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. 4 க்யூப் is equal to 64. நமக்கு ப்ரைம் ஃபேக்டர்ஸ் வந்து 2 × 2ன்னு வந்திருக்கு. ஸோ 2 க்யூப் × 2 க்யூப். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 64 வந்திருக்கு. இதே மாதிரி 6 க்யூப் பார்க்கலாம். இப்போ 6 க்யூபில் இதோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 × 3. இப்போ இந்த 2 × 3யை 2 க்யூப் × 3 க்யூப்னு எழுதிருங்க. ஸோ இப்போ 2 க்யூபுக்கு என்ன வரும்? 8 வரும். இந்த 3 க்யூபுக்கு என்ன வரும்? 27 வரும். ஸோ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 216 வரும். 27 × 8 மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கே 56க்கு இங்கே 5 16 16 + 5 21. ஸோ 216 வருது. ஸோ இந்த மாதிரி இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இதே மாதிரி 15க்கு பாருங்கள், ப்ரைம் ஃபேக்டர்ஸ் 3 × 5. இந்த 3 × 5-ஐ 3 க்யூப் 5 க்யூப்னு பண்ணியிருக்காங்க. 3 க்யூபுக்கு வந்து 27 வரும். 5 க்யூபுக்கு × 125. இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 3375 வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ 18 க்யூப் வந்து பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து கரெக்டாக வருதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். டூ இட் யுவர் செல்ஃப். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி தான் 12 க்யூபுக்கு பண்ணியிருக்காங்க. 12 க்யூபோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் இந்த 2 × 2 × 3. ஸோ 2 க்யூப் திருப்பி 2 க்யூப் 3 க்யூப். ஸோ 2 க்யூப் வந்து 8 × 8 × 27 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் 1728 வரும். ஸோ இதுதான் இந்த டேபிளில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்சர்வ் தட் ஈச் ப்ரைம் ஃபேக்டர் ஆஃப் நம்பர்ஸ் அப்பியர்ஸ் 3 times இன் தி ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் இட்ஸ் க்யூப். நம்ம என்ன சொல்லியிருக்கோமோ அதுதான் இங்கே ஸ்டேட்மெண்ட்டாக எழுதியிருக்காங்க. ஃபைண்ட் தி க்யூப் ரூட் ஆஃப் தீஸ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு
கியூப் ரூட் ஆஃப் 64 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் ப்ரைம் ஃபேக்டர்ஸாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 64 இது ஈவன் நம்பரில் இருக்குது. அப்போ 2 டேபிளில் போகலாம். அப்போ 3 2s are 6, 2 2s are 4, 2 டேபிள். திருப்பி வந்து 16, இங்கே 2 டேபிள், 8 டைம்ஸ் 2 டேபிள், 4 2s are 8, இங்கே வந்து 2, இங்கே வந்து 2 2 1. ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கியூப் ரூட் ஆஃப் 64 அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ கியூப் ரூட் ஆஃப் 64 இந்த மாதிரி எழுதிட்டு இஸ் ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் 64 எத்தனை தடவை இருக்குது, 6 டைம்ஸ் இருக்குது. அப்போ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 4 5 6. நம்ம என்ன பண்ணணும், 3 குரூப் பிரித்து எழுதணும். எழுதிட்டு ஒரு குரூப்லேருந்து ஒரு 2, இந்த குரூப்லேருந்து 2, அப்போ 4. அப்போ கியூப் ரூட் ஆஃப் 64 வந்து 4. ஸோ இதே மாதிரி தான் கியூப் ரூட் ஆஃப் 512, கியூப் ரூட் ஆஃப் 729 பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து கியூப் ரூட் ஆஃப் 512. ஸோ இப்போ 512க்கு வந்து ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஈவன் நம்பராக இருக்குது. அப்போ 2 டேபிள், 2 2s are 4, பேலன்ஸ் 1. அப்போ 11 இருந்துச்சுன்னா 5 2s are 10, பேலன்ஸ் 1. 12 இருக்குது, 6 2s are 12. திருப்பி ஈவன் நம்பர் 2 டேபிள், இது 1 டைம், 2 2s are 4, பேலன்ஸ் 1, 8 2s are 16. திருப்பி 2 டேபிள், 6 2s are 12, 4 2s are 8. திருப்பி 2 டேபிள், 3 2s are 6, 2 2s are 4. திருப்பி 2 டேபிள், இங்கே 1, இங்கே 16. திருப்பி 2 8 டைம்ஸ், இங்கே 4 2s are 8, 2 2s are 4, இங்கே 2 1. ஸோ கியூப் ரூட் ஆஃப் 512க்கு இப்போ கியூப் ரூட் ஆஃப் எத்தனை 2 இருக்குது, 2 4 6 8 9. ஸோ 9 டைம்ஸ் வந்து நம்ம எழுதிடலாம். 4 5 6 7 8 9. ஸோ 3 குரூப் பிரிச்சுக்கோங்க. அப்போ ஒரு குரூப்லேருந்து ஒரு 2வை எடுத்துடலாம். இந்த குரூப்லேருந்து ஒரு 2, இந்த குரூப்லேருந்து ஒரு 2. அப்போ 2 2s are 4, 4 2s are 6. அப்போ இங்கே நமக்கு கியூப் ரூட் ஆஃப் 512க்கு 6ன்னு வரும் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கியூப் ரூட் ஆஃப் 729. இப்போ 729க்கு நம்ம ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 9 வந்திருக்கு, ஆட் நம்பர்னு வந்திருக்கு. அப்போ எப்படின்னா 3 டேபிளில் போகுதா அப்படின்றத பார்க்கணும். ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், டிவிசிபிலிட்டி ரூல் ஆட் பண்ணி பாருங்கள். 7 + 2 + 9. ஸோ இங்கே 9 + 9 18 வருது. அப்போ டிவிசிபிள் ரூலில் போகும் 3 டேபிள். அப்போ இது 2 3s are 6, பேலன்ஸ் 1 இருக்கும். 4 3s are 12, 3 3s are 9. திருப்பி 3 டேபிள், 8 3s are 24, இங்கே 1. திருப்பி 3 டேபிள், 2 3s are 6, பேலன்ஸ் 2, 7 3s are 21, 3 9 3s are 27, 3 3 3s are 9, இங்கே 1. ஸோ இப்போ வந்து 729 கியூப் ரூட் ஆஃப் 729 இஸ் ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் எத்தனை 3 இருக்குது, 6 3 இருக்குது. ஸோ இதை நம்ம 6 டைம்ஸ் வந்து எழுதிடலாம். ஸோ இப்போ திருப்பி 3 டைம்ஸ் 3 குரூப் பிரிச்சுருங்க. ஒரு குரூப்லேருந்து ஒரு 3, இன்னொரு குரூப்லேருந்து இன்னொரு 3. அப்போ 3 × 3 9. அப்போ கியூப் ரூட் ஆஃப் 729 இஸ் ஈக்குவல் டு 9. இங்கே நமக்கு என்ன வந்திருந்தது, 6. ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த மெத்தடில் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் கியூப் ரூட்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சக்ஸசிவ் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. We know that differences between consecutive perfect squares give the sequence of odd numbers அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம், இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே வந்து கான்சிக்யூட்டிவ் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கான்சிக்யூட்டிவ் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் அப்படின்னா அடுத்தடுத்த நம்பர்ஸ் வந்து இருக்கும், கண்டினியூஸாக இருக்கும். இப்போ வந்து எதுவுமே இப்போ வந்து 1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1, 2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4, 3 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9, 4 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16. இதுதான் வந்து கான்சிக்யூட்டிவ் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ். இங்கே பாருங்கள், அடுத்தடுத்து இருக்குது, கரெக்டாக 1 2 3 4ல் இருக்குது ஸ்கொயர்ஸ் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி எழுதணும் அப்படின்னா 1 4 9 16 25 36 இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஆட் நம்பர்ஸ். So we know that the difference between consecutive perfect squares gives the sequence of odd numbers. So இப்போ இந்த perfect squaresக்கு டிஃப்ரென்ஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வருது, consecutive odd numbers நமக்கு வருது. 1 3 5 7 9 இது எல்லாமே என்னது, இது எல்லாமே odd numbers, consecutive odd numbers வந்து நமக்கு வருது. ஸோ இது வந்து level 1. Okay, observe the figure below where the differences are computed successively for perfect squares. After 2 levels, all the differences are the same. இப்போ
நமக்கு இந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸில் இருக்கிற டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சோன்னா நமக்கு லெவல் 1ல் ஆட் நம்பர் வருது, கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் வருது. நெக்ஸ்ட்டு லெவல் 2ல் இதுக்கு திருப்பி டிஃப்ரென்ஸை நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு 2 வந்து சேமாக வருது. ஸோ ஆஃப்டர் 2 levels ஆல் டிஃப்ரென்சஸ் ஆர் தி சேம் அப்படின்னு வருது. ஸோ இதே மாதிரி நமக்கு பெர்ஃபெக்ட் க்யூபில் எத்தனாவது லெவலில் சேமாக வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நான் வந்து பெர்ஃபெக்ட் க்யூப்ஸ் வந்து எழுதியிருக்கேன். பெர்ஃபெக்ட் க்யூப்ஸ்னால் 1 cube is equal to 1, 2 cube is equal to 8, 3 cube is equal to 27, 4 cube is equal to 64. இந்த மாதிரி இருக்கிற கான்சிக்யூட்டிவ் பெர்ஃபெக்ட் க்யூப்ஸ் வந்து இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு லெவல் 1ல் நம்ம என்ன பண்ணணும், லெவல் 1ல் வந்து டிஃபரன்சஸாக கண்டுபிடிக்கணும். ஸோ லெவல் 1ல் இதோட டிஃபரன்ஸ். ஸோ இப்போ இதில் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 7, 19, இங்கே வந்து 37, 61, 91 வரும். இது வந்து லெவல் 1. ஸோ நமக்கு சேமாக வந்துச்சா வரலை, திருப்பி என்ன பண்ணலான்னா திருப்பி டிஃப்ரென்ஸாக கண்டுபிடிக்கணும். இந்த 7 to 19க்கு என்ன டிஃபரன்ஸ், இதே மாதிரி இதுக்கு டிஃபரன்ஸ், இதுக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ 7க்கும் 19க்கும் என்ன டிஃபரன்ஸ்னால் 12, இங்கே 18, இங்கே 24, இங்கே 30. ஸோ இப்போ நமக்கு இந்த லெவல் 2ல் நமக்கு சேமாக வந்துச்சா வரலை. ஸோ என்ன பண்ணணும்னா நம்ம திருப்பி டிஃபரன்ஸாக கண்டுபிடிக்கணும். ஸோ லெவல் 3ல் பார்க்கலாம். லெவல் 3ல் 12க்கும் 18க்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து 6. அதே மாதிரி இங்கே 6 டிஃபரன்ஸ், இங்கே 6 டிஃபரன்ஸ். அப்போ லெவல் 3ல் தான் என்ன இருக்குது, நமக்கு ஆல் நம்பர்ஸ் லெவல் 3ல் தான் ஆல் த டிஃபரன்சஸ் ஆர் சேமாக வருது. ஸோ நம்ம இதை வந்து எழுதலாம். நமக்கு பேட்டர்ன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஸோ அட் லெவல் 3 ஆல் ஆர் தி டிஃபரன்ஸ் ஆர் சேம். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபிகர் இட் அவுட்டில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபிகர் இட் அவுட் பார்க்கலாம். ஃபிகர் இட் அவுட்டில் கொஷின் நம்பர் 1, ஃபைண்ட் த கியூப் ரூட் ஆஃப் 27,000 அண்டு 10,648 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஷின் நம்பர் 1ல் 27,000க்கு கியூப் ரூட் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் ப்ரைம் ஃபேக்டர்ஸாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து இது ஈவன் நம்பரில் இருக்குது. ஸோ ஈவன் நம்பரில் இருக்குது அப்படின்னா நம்ம 2 டேபிளில் போகலாம். ஸோ இப்போ இது வந்து 1 டைம், இது 3 2s are 6, பேலன்ஸ் 1. ஸோ இங்கே வந்துட்டு 5 2s are 10, இங்கே 0 0, திருப்பி ஈவன் நம்பர் தான். ஸோ 2 டைம் 2 டேபிளில் 6 2s are 12, இங்கே பேலன்ஸ் 1 இருக்கும். ஸோ இங்கே வந்து 7 2s are 14, இங்கே பேலன்ஸ் 1, 5 2s are 10 0, திருப்பி 2 டேபிள் 3 2s are 6, 3 2s are 6, பேலன்ஸ் 1, 7 2s are 4, பேலன்ஸ் 1 5. இப்போ வந்து 5ன்னு இருக்குது. அப்போ 3 இல்லைனா 5ன்னு இருக்கும். ப்ரைம் ஃபேக்டர்ஸில் 3ல் போகுதா இல்லை 5ல் போகுதான்னு பார்க்கலாம். இப்போ 3ல் போகணும் அப்படின்னா இதை ஆட் பண்ணி பார்த்துடணும். ஸோ இதை வந்து 10 5 18. ஸோ இப்போ 18 வந்து 3 டேபிளில் போகும். அப்போ இங்கே 3ல் இது வந்து 1 டைம் 2 3s are 6, பேலன்ஸ் 1, இங்கே 5 டைம்ஸ். திருப்பி செக் பண்ணி பாருங்கள். 1 + 1 2 + 5, இங்கே 2 இருக்கும். 4 + 5 9 போகும். ஸோ 3 டேபிளில் போகும். 3 3s are 9, பேலன்ஸ் 2, 7 3s are 21, பேலன்ஸ் 1 5. ஸோ இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா 3 டேபிளில் போகும். அப்போ இங்கே வந்து 1 2 3s are 6, பேலன்ஸ் 1 5 டைம்ஸ். திருப்பி இங்கே 5 டேபிள் 2 5s are 10, 5 5s are 25. ஸோ இங்கே திருப்பி 5 இங்கே 1. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இது வந்து கியூப் ரூட் ஆஃப் 27,000. அப்போ கியூப் ரூட் ஆஃப் 27,000 இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னென்ன ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கிடச்சிதோ அது எல்லாமே இந்த ரூட்டுக்குள்ளே எழுதிடலாம், கியூப் ரூட்டுக்குள்ளே. ஸோ 2 × 2, அப்புறம் 3 வந்து 3 டைம்ஸ், 5 வந்து 3 டைம்ஸ், 5ம் 3 டைம்ஸ். கியூப் ரூட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ நம்ம குரூப் பண்ணுறது 3 3யாக குரூப் பண்ணி வச்சிடணும். இப்போ கியூப் ரூட் ஆஃப் 27,000 இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து 3 2 இருக்குல்ல, ஒரு 2 நம்ம வெளில எடுத்துடலாம். இங்கே வந்து ரூட்லேருந்து வெளியில் எடுத்துடணும் ஒரு 3, இங்கே 5 1 வெளியில் எடுத்துடணும். இங்கே வந்து 2 3s are 6, 6 × 5 30. அப்போ கியூப் ரூட் ஆஃப் 27,000 இஸ் ஈக்குவல் டு 30. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம
10648 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கியூப் ரூட் ஆஃப் 10,648 ப்ரைம் ஃபேக்டர்ஸ் பார்த்துடலாம். 10,0648 ஈவன் நம்பர், ஸோ 2 டேபிளில் இது 5 டைம்ஸ் போகும். 3 2s are 6, 2 2s are 4, 4 2s are 8. திருப்பி 2 டேபிள், 2 2s are 4, பேலன்ஸ் 1, 6 2s are 12, பேலன்ஸ் 1, 6 2s are 12, 2 2s are 4. திருப்பி 2 டேபிள். ஸோ இங்கே வந்து 1 டைம் 3 2s are 6, 3 2s are 6, இங்கே 1. திருப்பி 11 டேபிளில் போகலாம். இது 1 டைம் இருக்கும், பேலன்ஸ் வந்து 2 இருக்கும். 2 11s are 22, இங்கே பேலன்ஸ் 1 இருக்கும், இங்கே 1. திருப்பி 11 டேபிள், 11 11s are 121. ஸோ இப்போ கியூப் ரூட் ஆஃப் 10648 is equal to திருப்பி கியூப் ரூட் ஆஃப் நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ அதெல்லாம் எழுதிடலாம். 2 into 2 into 11 into 11 into 11. 3 3யாக குரூப் பண்ணிடலாம். இப்போ கியூப் ரூட் ஆஃப் 10648 is equal to இந்த குரூப்லேருந்து ஒரு நம்பரை வெளியில் எடுக்கணும். அப்போ 2, இங்கே 3 11 இருக்குது, 11 வந்து வெளியில் எடுத்துடலாமா, அப்போ 22. இப்போ கியூப் ரூட் ஆஃப் 10,648 is equal to 22. ஸோ இப்போ கொஷின் நம்பர் 1 முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 2ல பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் 2, வாட் நம்பர் will you multiply 1323 to make it cube number அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து பெர்ஃபெக்ட் கியூப் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா, இந்த 1323க்கு ப்ரைம் ஃபேக்டர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இது எந்த நம்பரில் போகும், யூனிட் டிஜிட் வந்து 3ன்னு இருக்குது. ஸோ நம்ம வந்து 3 இல்லைனா 5ல் பார்க்கணும். 3ன்னு இருக்குது யூனிட் டிஜிட்டில், அப்போ 3 டேபிளில் போகுதா அப்படின்றத பார்க்கணும். 1 + 3 4, 4 + 2 6, 6 + 3 9, அப்போ 3 டேபிளில் போகும். ஸோ இங்கே வந்து 4 3s are 12, பேலன்ஸ் 1, 4 3s are 12, இங்கே 4 3s are 12, நெக்ஸ்ட்டு வந்து 1ன்னு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 4 + 4 8, 8 + 1 9, 3 டேபிளில் போகும். அப்போ இங்கே வந்து ஒரு தடவை, இங்கே பேலன்ஸ் 1, இங்கே 4 3s are 12, பேலன்ஸ் 2, 7 3s are 21. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து திருப்பி 1 + 4 5, 5 + 7 12. ஸோ 3 டேபிளில் போகும். இங்கே வந்து 4 3s are 12, அப்போ பேலன்ஸ் வந்து 2, இங்கே வந்து 9. ஸோ இங்கே வந்து 7 7s are 49. ஸோ இப்போ வந்து இது வந்து கியூப் ரூட்டுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா பெர்ஃபெக்ட் கியூப் கிடையாது. ஸோ 1323க்கு என்னென்ன நம்பர்ஸ் வந்திருக்குன்னா, ப்ரைம் ஃபேக்டர்ஸ் 3 × 3, இங்கே வந்து 7 × 7. ஸோ இப்போ நம்ம ட்ரிப்ளெட், அதாவது 3 நம்பர்ஸ் இருக்கணும். ஃபேக்டர்ஸ் வந்து ஒரே நம்பர் 3 டைம்ஸ் வந்து இருக்கணும். 3க்கு இருக்குது, 7க்கு இல்லை. அப்போ நம்ம என்ன எழுதலாம்னா, ப்ரைம் ஃபேக்டர். ஸோ இப்போ இதில் வந்து 1323ல் எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து பெர்ஃபெக்ட் கியூப் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7 வந்து 3 டைம்ஸ் இல்லை. ஸோ அதனால் ப்ரைம் ஃபேக்டர் 7 is not in triplet. 1323 must be multiplied by 7. எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணணும்னு கேட்டிருக்காங்களா, ஸோ 7 தான் வந்து மல்டிப்ளை பண்ணணும். நமக்கு பெர்ஃபெக்ட் கியூப் நம்பர் கிடைக்கும். ஸோ கொஷின் நம்பர் 2 வந்து நம்ம பார்த்தாச்சு. இது வந்து கொஷின் நம்பர் 2. ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் 3, ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கொஷினையும் நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸு, அதில் பார்ட் 1, த கியூப் ஆஃப் எனி ஆட் நம்பர் இஸ் ஈவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த பாடம் நம்ம பார்க்கும்போதே ஒரு டேபிள் வந்து நம்ம பார்த்தோம். டேபிளில் இதில் பார்த்தோம் நம்ம. இப்போ இதில் ஆட் நம்பர் வந்து 1 கியூப் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன வருது, 1ன்னு வருது. இப்போ அதே மாதிரி 3 கியூப்பில் ஆன்சர் நமக்கு என்ன வந்திருக்கு, 27. 3 கியூபுக்கு என்ன வேல்யூ, 27. ஸோ நமக்கு என்ன ஆட் நம்பர் கியூபாக இருக்கோ, நம்ம வரக்கூடிய யூனிட் டிஜிட் என்ன இருக்குது, நம்பர் வந்து என்ன வருது, ஆடாக தான் வருது. ஈவனாக இருந்துச்சுன்னா ஈவனாக வரும். ஆனால் நமக்கு கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க, த கியூப் ஆஃப் எனி ஆடு நம்பர் இஸ் ஈவன்னு சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டெட் ஆஃப் ஆட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஈவன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபால்ஸ். ஸோ நம்ம ஃபால்ஸ்னு எழுதிடலாம். ஏன் ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம எழுதிடலாம். ஸோ இப்போ ரீசன் வந்து, த கியூப் ஆஃப் எனி ஆட் நம்பர் இஸ் ஆல்வேஸ் ஆட், இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை எழுதிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ட் 2 பார்க்கலாம். இப்போ பார்ட் 2ல் there is no perfect cube that ends with 8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ends with 8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 cube is equal to 8, 8ல் தான் எண்ட் ஆகுது. அதே மாதிரி
12 கியூப் எடுத்துக்கலாம். 12 கியூப் இஸ் ஈக்குவல் டு 1728. இப்போ பெர்ஃபெக்ட் கியூப் வந்து 1728 அப்படின்றது ஒரு பெர்ஃபெக்ட் கியூப். அது எதில் எண்ட் ஆகுது? 8ல் எண்ட் ஆகுது. அப்போ ஆனால் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க? தெர் இஸ் நோ பெர்ஃபெக்ட் கியூப் தட் எண்ட்ஸ் வித் 8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது ஃபால்ஸ். ஃபால்ஸ்னு சொல்லி அதோட ஸ்டேட்மெண்ட் எழுதிடலாம். ஸோ இப்போ வந்து ரீசன் வந்து தெர் ஆர் பெர்ஃபெக்ட் கியூப்ஸ் தட் எண்ட் வித் 8ன்னு எழுதியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ட் 3ல் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ட் 3 பார்க்கலாம். த கியூப் ஆஃப் எ 2 digit நம்பர் மே பி எ 3 digit நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த கியூப் ஆஃப் எ 2 digit நம்பர், த கியூப் ஆஃப் எ 2 digit நம்பர் ஸ்மாலஸ்ட் நம்பர் எடுத்துக்கலாம். 10 கியூப் எடுத்துக்கலாம். இப்போ 10 கியூபுக்கு என்ன வேல்யூ வரும்? 1000 வரும். 1000 அப்படின்றது என்ன, எத்தனை நம்பர் ஆஃப் டிஜிட்? 4 digit நம்பர். ஆனால் நமக்கு கொஷினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? மேபி எ 3 digit நம்பர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ், தவறான ஸ்டேட்மெண்ட். நம்ம ரீசனை வந்து கரெக்டாக எழுதிடலாம், ஸ்டேட்மெண்ட்டாக எழுதிடலாம். ஸோ இங்கே நான் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதியிருக்கேன். சின்ஸ் த கியூப் ஆஃப் தி ஸ்மாலஸ்ட் 2 digit நம்பர் 10 is 1000. இப்போ நம்ம சொல்லியிருக்கோம்ல 2 digit நம்பருக்கு 10 கியூபே வந்து நமக்கு என்ன வந்திருக்கு? 1000. அது வந்து 4 digit நம்பர். ஸோ 10 is 1000 which is a 4 digit நம்பர். The cube of the other 2 digit number have at least 4 digit each. Therefore, the cube of 2 digit number cannot be a 3 digit number. 3 digit நம்பராக மாறவே மாறாது. ஏன்னா ஸ்மாலஸ்ட் 2 digit நம்பர் 10 கியூப், அதுவே வந்து 4 digit நம்பராக இருக்கிறதுனால அட்லீஸ்ட் 4 digit நம்பராக தான் இருக்கும், 3 digit நம்பராக இருக்காது அப்படின்னு நம்ம ஸ்டேட்மெண்ட்டை எழுதியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ட் 4ல் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ட் 4 பார்க்கலாம். த கியூப் ஆஃப் எ 2 digit நம்பர் மே ஹாவ் 7 or more digits அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இதை செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ஸ்மால் 2 digit நம்பர் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? 10 கியூபுக்கு 4 digit வந்திருக்கு. அட்லீஸ்ட் 4 digit, 4 digitலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர். இப்போ இதே கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படின்னு பார்த்தோன்னா 99 தான் 2 digitல கிரேட்டஸ்ட் நம்பர். அப்போ இதுக்கு கியூப் வந்து என்னென்னா 970299. அப்போ இதுக்கு எத்தனை டிஜிட் வந்து இருக்குது? 6 digits இருக்குது. இதில் 6 digit இருக்குது. ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? த கியூப் ஆஃப் 2 digit நம்பர் மே ஹாவ் 7 or more digits அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மேக்ஸிமம் நமக்கு எவ்வளோ டிஜிட் இருக்குது? 99 கியூபுக்கு 6 digits தான் இருக்குது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 7 or more. அப்போ அவங்க சொல்லியிருக்க இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். ஸோ கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இங்கே எழுதிடலாம். ஸோ இங்கே ஃபால்ஸ்னு நம்ம எழுதியாச்சு. ரீசன் வந்து நம்ம எழுதணும். சின்ஸ் த கியூப் ஆஃப் தி லார்ஜஸ்ட் 2 digit நம்பர் 99 இஸ் 970299 which is a 6 digit நம்பர். இது வந்து 6 digit நம்பர். த கியூப் ஆஃப் த அதர் 2 digit நம்பர் cannot have more than 6 digits. 6 digitக்கு மேலே வந்து போகாது. அதனால் therefore the cube of a 2 digit number cannot have 7 digits. அவ்வளோதான். ஸோ நம்ம இப்போ ரீசன் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்ட் 5ல் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ட் 5. கியூப் நம்பர்ஸ் ஹாவ் an odd number of factors அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏதாவது ஒரு கியூப் நம்பரை எடுத்துக்கலாம். இப்போ வந்து 2 கியூப் எடுத்துக்கலாம். 2 கியூப் இஸ் ஈக்குவல் டு 8. இப்போ இந்த 8க்கு ஃபேக்டர்ஸ் பார்க்கலாம். 8க்கு என்னென்ன வரும்? 1 வரும், 2 வரும், 4 வரும் அண்ட் 8. இதில் 2, 4, 8 வந்து என்ன நம்பர்? ஈவன் நம்பர். ஆனால் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? இங்கே ஆட் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபால்ஸ். ஸோ ரீசன் வந்து நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணதை அப்படி எழுதிடலாம். ஸோ இப்போ கொஷின் நம்பர் 3 முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 4ல் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 4 பார்க்கலாம். You are told that 1331 is a perfect cube. Can you guess without factorization what its cube root is? So factorization இல்லாமல் 1331க்கு perfect cube வந்து கண்டுபிடிக்கணும். Similarly, guess the cube root of 4913, 12167, 32768க்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ cube root of 1331க்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணாமல் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 1331ல் யூனிட் டிஜிட் 1 இருக்குது. இப்போ இதை வந்து 3யாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 3யாக நீங்கள் குரூப் பண்ணிக்கோங்க. இப்படி பிரிச்சுக்கோங்க. மொதல் இருக்கிற மூணு நம்பர்ஸ்க்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க, லைன் போட்டுக்கோங்க. இதில் இருக்கிற யூனிட் டிஜிட் வந்து 1ன்னு இருக்குது. அப்போ இங்கே வந்து யூனிட் டிஜிட் இந்த க்யூப்ஸில் வந்து யூனிட் டிஜிட் 1 எது இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஸோ இங்கே இருக்குது. நம்ம வந்து இங்கே யூனிட் டிஜிட் டென்ஸ் டிஜிட்னு போட்டுக்கோங்க. இப்போ யூனிட் டிஜிட்டில் வந்து நம்ம இங்கே 1ன்னு போட்டலாம். இங்கே 1 வந்து எதில் இருக்குது? இங்கே 1's க்யூபில், அதாவது 1ல் இருக்குது. அதனால் நான் 1 போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 1ன்னு இருக்குது. இதை அப்படியே இங்கே போட்டலாம். இந்த 1 வந்து எதுலேருந்து எதுக்குள்ளே இருக்குது அப்படின்றத பார்க்கணும். இந்த 1 வந்து 1க்கும் 8க்கும் நடுவில் இருக்குது. இந்த 1
8 இருக்குது, இந்த 1ல் தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா 1 எழுதிடலாம், இந்த 1 எழுதிடலாம். அப்போ cube root of 1331 is equal to 11. இப்போ இன்னொரு கொஷினை நம்ம பார்க்கலாம். இன்னொரு கொஷின் நம்ம பார்க்கும்போது நமக்கு இன்னும் தெளிவாக எப்படி பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிடும். இப்போ நெக்ஸ்ட் வந்து 4913 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து 913ல் ஒரு ஸ்லாஷ் போட்டுக்கோங்க. இப்போ இந்த 3 நம்பருக்கு பார்க்கணும். இந்த 3 நம்பரில் யூனிட் டிஜிட் 3ன்னு இருக்குது. அப்போ யூனிட் டிஜிட் 3 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ நம்ம இந்த 7 எடுத்துடலாம். யூனிட்ஸ் டிஜிட், டென்ஸ் டிஜிட், யூனிட்ஸ் டிஜிட்டில் 7 எழுதிடலாம். இப்போ நெக்ஸ்ட் இந்த 4 வந்து எதுலேருந்து எதுக்குள்ளே இருக்குது அப்படின்றத பார்க்கணும். 1லேருந்து 8க்குள்ளே இருக்குது. ஆனால் நம்ம இதில் இருக்கக்கூடிய சின்ன நம்பரை இதை எழுதிடலாம். ஸோ இப்போ டென்ஸ் டிஜிட் பக்கத்தில் 17 எழுதிடலாம். அப்போ 4913 cube root of 4913 is equal to 17. அவ்வளோதான். ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா 17 into 17 into 17 செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 4913 ஆன்சர் கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 1 to 1 6 7. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு 3 நம்பர்ஸ்க்கு இங்கே ஒரு ஸ்லாஷ் போட்டுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். 7 வந்து யூனிட் டிஜிட்டில் இருக்குது. அப்போ வந்து 7 யூனிட் டிஜிட்டில் இருக்கக்கூடிய நம்பர் பார்க்கணும். இப்போ 7 யூனிட் டிஜிட் இருக்குது, ஆனால் அதுக்கு நேரம் என்ன இருக்குது, இந்த 3யை வந்து யூனிட் டிஜிட்டில் எழுதிடலாம். யூனிட் டிஜிட், டென்ஸ் டிஜிட். டென்ஸ் டிஜிட்டில் இங்கே நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். பர்ஃபெக்ட் க்யூப்பில் வந்து நம்பர்ஸ் வந்து 7ல் இருந்துச்சு அப்படின்னா 3ல் வந்து இருக்கும். 3ல் நம்ம எண்ட் ஆஃப் த டிஜிட் வந்து 3ல் இருக்கும் அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இதே மாதிரி தான் இப்போ வந்து நமக்கு 7 இருக்குது அப்படின்னா 3 இங்கே எழுதிடலாம். இப்போ டென்ஸ் டிஜிட் பார்க்கணும். இந்த டென்ஸ் டிஜிட்டில் 12 வந்து எதுலேருந்து எதுக்குள்ளே இருக்குது அப்படின்றத பார்க்கணும். இந்த 12 வந்து 8ல் இருந்து 27க்குள்ளே இருக்குது. அப்போ இந்த ஸ்மால் நம்பர், இந்த 2 and 3 இருக்குல்ல, அதில் ஸ்மால் நம்பரை எடுக்கணும். இப்போ நம்ம இங்கே 2 எடுத்துடலாம். இப்போ பர்ஃபெக்ட் க்யூப் 4913க்கு 23ன்னு எழுதிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பர்ஃபெக்ட் க்யூப் 12167க்கு 23ன்னு எழுதிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 32768 இருக்குது. பர்ஃபெக்ட் க்யூப் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 8ன்னு இங்கே இருக்குது. அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து 3 நம்பர்ஸை ஃபஸ்ட்டு பிரிச்சிடலாம். 7 6 8ல் 8ன்னு எண்ட் ஆச்சுன்னா எண்ட் ஆஃப் த டிஜிட் எப்படி இருக்கும்னு நம்ம படிச்சிருக்கோம். 8ன்னு இருந்துச்சுன்னா 2ல் வந்து எண்ட் ஆஃப் த டிஜிட் இருக்கும், அதாவது யூனிட் டிஜிட் இருக்கும். 2ல் இருந்துச்சு அப்படின்னா 8ல் இருக்கும் அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இப்போ இதில் பாருங்கள், இது இங்கே வந்துட்டு 8 க்யூப்னு இருக்குது, 2ன்னு இருக்குது. இங்கே 2ன்னு க்யூப் இருக்குது, இங்கே 8ன்னு இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே யூனிட் டிஜிட்டில் 2ன்னு போட்டலாம். இந்த 32 வந்து எதுலேருந்து எதுக்குள்ளே இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஸோ இப்போ இந்த 32 வந்து 27லேருந்து 64க்குள்ளே இருக்குது. அதில் ஸ்மால் நம்பர் இந்த 3யை நம்ம எழுதிடலாம். அப்போ ஸ்மால் நம்பர் இங்கே 3ன்னு எழுதிடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து பர்ஃபெக்ட் க்யூப் 32,768க்கு 32ன்னு எழுதிடலாம். ஸோ நமக்கு ஆன்சர் வந்தோடனே நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். 32 into 32 into 32 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 32,768 கிடச்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கொஷின் நம்பர் 5ல் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கொஷின் நம்பர் 5 பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கிரேட்டஸ்ட், எக்ஸ்பிளைன் யுவர் ரீசனிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே 67 க்யூப் மைனஸ் 66 க்யூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐடென்டிட்டிஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப், இதுக்கு வந்து ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர், இந்த ஐடென்டிட்டியை நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே 67 ஸ்கொயர் மைனஸ் 66 ஸ்கொயர், ஸோ இதுக்கு வந்து நம்ம ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், அதாவது ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. ஸோ இந்த 2 ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து 67 க்யூப் மைனஸ் 66 க்யூபுக்கு என்ன வேல்யூ வருது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு வேல்யூ வரும், அதில் எது கிரேட்டஸ்ட் அப்படின்றது தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ ஏ வந்து 67 மைனஸ் 66 பி, இது வந்து ஏ, இது வந்து பி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி, ஏ ஸ்கொயருக்கு நம்ம 67 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 67 இன்ட்டு 66 ப்ளஸ் 66 ஹோல் ஸ்கொயர் எழுதிடலாம். ஸோ இங்கே 1 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இங்கே மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ நான் இங்கே மல்டிப்ளை பண்ணியே நான் ஆன்சர் போடுறேன்.
ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 4489 ப்ளஸ் 4422 ப்ளஸ் 4356. ஸோ இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்ம இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 13267 வரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம 67 ஸ்கொயர் மைனஸ் 66 ஸ்கொயர். ஸோ இதுக்கு வந்து 67 மைனஸ் 66 இன்டூ 67 ப்ளஸ் 66. ஸோ இப்போ இங்கே சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 1 வரும். இதை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 133 வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து 133 மல்டிப்ளை பண்ணால் இது வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம 43 கியூப் மைனஸ் 42 கியூப்னு எழுதிடலாம். ஃபஸ்ட்டு ஐடென்டிட்டி எழுதிடலாம். a மைனஸ் பி அப்போ 43 மைனஸ் 42 அப்புறம் a ஸ்கொயர். ஸோ a ஸ்கொயருக்கு வந்து 43 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி 43 இன்டூ 42 ப்ளஸ் 42 ஹோல் ஸ்கொயர். ஸோ இங்கே வந்து நம்ம 1 போட்டலாம். இப்போ 43 ஸ்கொயருக்கு நம்ம மல்டிப்ளை பண்ணி போட்டலாம். ஸோ இப்போ 43 ஸ்கொயருக்கு வந்து 1849 ப்ளஸ் 1806 ப்ளஸ் 1764. ஸோ இப்போ இதை மொத்தமாக நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 1 இன்ட்டு 549. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து 5419. இதே மாதிரி நம்ம 43 ஸ்கொயர் மைனஸ் 42 ஸ்கொயருக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ 43 மைனஸ் 42 43 ப்ளஸ் 42. அப்போ இது ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணோன்னா 1 வந்துடும். 43 ப்ளஸ் 42 வந்து 3 + 2 5. இங்கே 85 வரும். அப்போ நம்ம இங்கே 85ன்னு எழுதிடலாம். எது கிரேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இதுதான் கிரேட்டஸ்ட். 67 கியூப் மைனஸ் 66 கியூப் தான் வந்து கிரேட்டஸ்ட். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 13267 ஃபஸ்ட்டு வந்து கிரேட்டஸ்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன எழுதலாம்னா 67 இஸ் தி கிரேட்டஸ்ட். அப்போ 67 கியூப் மைனஸ் 66 கியூப் இஸ் தி கிரேட்டஸ்ட். இது எதை விட அதிகமாக இருக்குது அப்படின்றதையும் நம்ம எழுதலாம். இப்போ வந்து கிரேட்டஸ்ட்டு இது கிரேட்டராக இருக்குது. எதை விட கிரேட்டராக இருக்குது 5419க்கு கிரேட்டராக இருக்குது. இது வந்து 133க்கு கிரேட்டராக இருக்குது. இது 85க்கு கிரேட்டராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆன்சரை எழுதலாம். ஸோ இப்போ நம்ம இதை ஃபுல் சாப்டர்ஸ் வந்து நம்ம சாப்டர் வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து சாப்டர் நம்பர் 2ல் பார்க்கலாம். இந்த வீடியோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.